வெளித்துளியின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அதாவது டிஎன்பிசி டிஆர்பி இந்த ரெண்டோடைய விடயத்தையும் பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் மாதிரி தான் இருக்குது. இது யாரோடைய மெத்தன போக்கு? அரசு என்ன செய்யறாங்க? அரசு தமிழ்நாடு அரசு இதற்கான எப்படியாக இந்த தேர்வு முறைகளை நடத்துறதுங்கிறதுல ஏன் இந்த கவனக்குறைவு? நல்லா பாருங்க. இப்ப டிஎன்பிசி நல்லா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. குரூப் 2A அதாவது 5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுதிட்டு 5 வருடமாக இந்த மெயின் எக்ஸாமுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல வெறும் ஒரு காலையில ஒரு 9,000 பேர் எழுத போறாங்க, மதியானம் ஒரு 9,000 பேர் எழுத போறாங்க. இதுதான் தேர்வே. இந்த தேர்வை கூட முறையா நடத்த முடியல அப்படின்னா இது என்ன விதமான நிர்வாகம்? அப்ப இந்த நிர்வாகம் இப்படி சீரழிவா இருக்குதுன்னா அதுக்கு யார் காரணம்? இன்னொன்னு, இந்த டிஆர்பியில தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். டிஆர்பியில வேக்கன்சியே காட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு ஆனுவல் பிளானர் கூட வெளியிட மாட்டேங்கிறாங்க. அது வெளியிட்ட ஆனுவல் பிளானர் ஏதோ ஒரு கடமைக்கான ஒரு ஆனுவல் பிளானரா இருக்குது. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் ஆனுவல் பிளானர் ப்ராப்பராக வெளியிடுறாங்க. இதெல்லாம் நானே சொல்லியிருக்கேங்க. ஆனால் தேர்வு நடத்தின விதத்தை பார்க்கும்போது டிஆர்பி தேர்வுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருந்தாலும் டிஎன்பிசிக்கு அது தேவலை போல அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பிப்ரவரி 8ஆம் தேதி குரூப் 2A தேர்வு நடந்ததை வச்சு பார்க்கும்போது தெரியுது. இப்போ யூபிஎஸ்சி யூஜிசி தேர்வுலாம் நடக்குது இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு ப்ராப்பரா ஒரு தேர்வு நடத்துறாங்க, அதுவும் இந்தியா முழுமைக்கு நடத்தக்கூடிய ஒரு தேர்வு, அதை ப்ராப்பரா நடத்தி அந்த தேர்வு முடிவு சொன்னது போல தேர்வு முடிவு வெளியிடப்பட்டு அது ஒவ்வொரு கட்டமும் அவ்வளவு ப்ராப்பரா இருக்குதே எப்படி? ஸோ இந்தியாவுக்குள்ள தானே தமிழ்நாடும் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் ஏன் இந்த ஒரு ப்ராப்பர் இது இல்லாமல் இருக்குது? நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு 9,000 பேர் எழுதக்கூடிய ஒரு தேர்வு, இந்த தேர்வுக்கு சென்று பிரச்சனையா இருக்குன்னா, இப்போ டெக்னிக்கல் ப்ராப்ளம்ங்கிறாங்க இல்லையா? டெக்னிக்கல் ப்ராப்ளம்னா எதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனா? இல்லை, அதில் எதுவும் டெக்னிக்கல் ப்ராப்ளம்னா ஓகே. ஆனால் இது என்ன மாதிரியான டெக்னிக்கல் பாருங்க. ஹால் டிக்கெட்லேயே ப்ராப்பராக அப்ளிகேஷன் நம்பரு, பேரு, அட்ரஸ் எல்லாமே கொடுத்து எந்த சென்ட்ரு, அது எந்த டைமுக்கு வரணும், எந்தெந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் இந்த தேர்வு நடக்கும் அப்படிலாம் ப்ராப்பராக கொடுக்கக்கூடியது தானே. அப்போ நீங்கள் தான் ஒரு சென்ட்ரு, இதுதான் சென்ட்ருன்னு நீங்கள் தான் கொடுக்குறீங்க கால் டிக்கெட். அதாவது ஒரு தேர்வுக்கு 15 நாளுக்கு முன்னாடியே இந்த கால் டிக்கெட் கொடுத்துட்றீங்க. அப்போ அந்த 15 நாட்கள் உங்களுக்கு கிடைக்கிது. அந்த டைம்ல அந்த சென்டர்ல என்னென்ன இந்த தேர்வுக்கு தேவையான அதெல்லாம் தயார் பண்றது சிரமமா இருக்க போகுதா? தேர்வு எழுத போற இடத்துல அங்க இடம் வசதி இல்லையா, சரியா முறையா அந்த கால் அலாட்மெண்ட் இல்லையா, இன்னொன்று கால் டிக்கெட்ல இருந்த அந்த சென்டருங்கிறது இல்லாம இதை வேற இடத்துக்கு மாத்திட்டோம்னு சொல்றதான். வேற இடத்துக்கு மாத்திட்டாங்கன்னா 9 மணிக்கெல்லாம் தேர்வு கூடத்துக்கு போகணும்னு சொல்லப்படுது இல்லை. இப்போ அவங்க 9 மணிக்குள்ள இப்போ அந்த தேர்வு இந்த சென்டர்ல நீங்க இன்னொரு சென்டர் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கும், நீங்க அங்கே போய் பாருங்கன்னு சொன்னா இங்கேருந்து அங்கே பசை பிடிச்சி வண்டியிலேயே போய் அவங்க போகக்கூடிய அந்த டைமிங்கை பாருங்க. இன்னொன்று, இப்போ சென்னை மாதிரி பகுதிகளெல்லாம் சுற்றி இருக்கக்கூடியவங்க, அந்த பகுதியில் உள்ளவங்களாம் அங்கே முத நாளே போயிருப்பாங்க. அவர்களுடைய அந்த எக்ஸ்பென்சஸ் யோசிச்சு பாருங்க, அவர்களுடைய அலைச்சலை யோசிச்சு பாருங்க. அவங்க அங்கே போய் அதெல்லாம் போய் அந்த 9 டயத்துக்குள்ளே போகலைன்னா உள்ளே விட மாட்டோம்னு சொல்கிறதெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு தேர்வுலையும் எவ்வளவு ஒரு கெடுபிடி இருக்குன்னா நம்ம பார்த்துருக்குறோம். அப்படிலாம் இருக்கும்போது இது எப்படி 9,000 பேருக்கு நடத்தக்கூடிய இந்த தேர்வுகளே இவ்வளவு அசால்ட்டுத்தனம் எப்படி வந்திருக்கும்? சரி, இந்த சென்டரில் ஒரு 3 சென்டரில் இப்படியான பிரச்சனைகள் இருக்குது, குளறுபடிகள் இருக்குது அப்படின்னா, இப்போ மற்ற மாவட்ட சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? தேர்வு எழுதியிருப்பாங்கல்ல. இதில் நான் கேள்விப்பட்டேன், கோயம்புத்தூர், திருப்பூர் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா தேர்வு ரத்துன்னு நம்பிக்கை இல்லையா அந்த மெசேஜ் இது தவறான செய்தியை பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பிக்கை இல்லாமல் தேர்வை எழுத வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த தேர்வுல எழுதிக்கிட்டு திடீர்னு பார்த்தா அஃபிஷியலாக தகவல் வந்தோன்னே ஆஹா ரத்தாமல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுங்குமே ரத்தாமின்னு சொல்லிட்டு உடனே உங்களுக்கு தேர்வு ரத்து ஆகிடுச்சு, நீ கிளம்பலாம்னு சொன்னா அந்த தேர்வர்களுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு அசால்ட்டுத்தனம்! இதை சாதாரணமா தஸ்லைட்னு எப்படிங்க போக முடியும்? இந்த டிஆர்பியில் இப்படித்தான் பார்த்தீங்கன்னா, இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸுக்கு தேர்வு நடத்தி அது என்ன அடுத்து பண்ண போறாங்கன்னே தெரியல.
அது எப்ப ரிசல்ட் வரப்போகுதுன்னே தெரியல. கோர்ட்டுல காரணம் காட்டி அதை அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தேர்வு நடத்தியாச்சு, ரிசல்ட் வெளியிடுறதுல என்ன? ஏன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண போறீங்களா, ஓகே. அப்படி இல்லையா, இதுக்கான இன்டர்வியூ டேட் வந்துட்டு எப்போங்கிறத அறிவிக்கணுமா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் எலிஜிபிள்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அப்ப அந்த எலிஜிபிள் படி எத்தனை பேர் இந்த தேர்வு எழுதினவங்கள எத்தனை பேர் எலிஜிபிள் ஆயிருக்காங்க, அந்த ரிசல்ட் வெளியிடுறதுல என்ன பிரச்சனை? அப்ப இத்தனை பேர் எலிஜிபிள் ஆயிருக்காங்க, இதுல வந்துட்டு வேக்கண்ட் ஒருவேளை இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அதுல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். இதுல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனும் இன்டர்வியூலாம் நடத்தி அடுத்து நீங்க ஃபாலோ பண்ணலாம்ல. அப்ப வேகன்சிக்காக ரிசல்ட்டை ஒத்தி வைக்குங்கிறது ஸோ அது எந்த வகையில நியாயம்? ஏன்னா இங்க எலிஜிபிள் தான் நம்ம காட்ட போறீங்க. இதை கோர்ட்ல வந்துட்டு இவர்கள் சொல்லாம இருந்திருப்பாங்களா? ஆனா கோர்ட்டை காரணம் காட்டி ஒரு விடயத்தை நிறுத்தி வைக்கக்கூடியது இது மட்டுமா? பிடி அசிஸ்டன்ட் என்னங்கிறதே தெரியல. அந்த பிடி அசிஸ்டன்ட் அவ்வளவு வேகன்சி இருக்குது, ஆனா பிடி அசிஸ்டன்ட்டுக்கான எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை. இப்ப மார்ச்ல வந்து நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. எப்படிங்க வரும்? தேர்தல். ஸோ தேர்தல் நேரத்துல நோட்டிபிகேஷன் வெளியிட போறாங்களா? யாருக்கு அதுல புது சுத்துற விடயம்? தேர்தல் முடிஞ்சு புதிய சட்டசபை அமையும் போதுதான் இந்த நோட்டிபிகேஷனை பத்தியே நம்ம எதிர்பார்க்க முடியும். தேர்தல் நேரத்தில் இந்த நோட்டிபிகேஷன் வெளியிடுவாங்களா? நோட்டிபிகேஷன் வெளியிடல ஒன்றும் தயக்கம் இருக்க போறது இல்லை. ஆனா நோட்டிபிகேஷன் வெளியிடுவாங்களா? சாதாரணமா இருக்கக்கூடியதுலேயே வெளியிடுறதுக்கு தயக்கமா இருக்கிறாங்க, இதை தேர்தல் நேரத்துல செய்வாங்களா? அதுவும் அதிகாரிகள் எப்படி செய்வாங்க? ஏன்னா தேர்தல் கமிஷன் கண்ட்ரோல்ல போன உடனே அவர்கள் வந்துட்டு இதை வந்துட்டு முனைப்பு காட்டுவாங்களா? அசால்ட்டா தானே இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் நம்பகத்தன்மை இல்லாத விடயங்கள் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. அதுவும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்லாம் எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு தெரியுமா? டெம்பரவரி டீச்சர்ஸை வச்சுக்கிட்டு, அதுவும் வந்துட்டு இந்த இல்லம் தேடி கல்வியில இருக்கக்கூடிய அந்த சகோதரிகளை அவர்களை வச்சுட்டு பல பள்ளிகளை அப்படியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. மாணவர்களை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்கிறதே இல்லையா? அப்ப இவ்வளவு வேக்கன்சியும் வச்சுக்கிட்டு தேர்வு நடத்துறதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? ஆனா அப்படி நடத்தக்கூடிய தேர்வை கூட ஒழுங்கா வந்துட்டு அந்த தேர்வை கண்டக்ட் பண்ண முடியலைன்னா என்னதான் நிர்வாகம்? தமிழக அரசு வந்துட்டு இப்ப அரசு வழி நடத்துவதை விட இப்ப தேர்தலில் எப்படி வெற்றி பெறணும், கூட்டணியை எப்படி உருவாக்கணும் இப்படிங்கிற அந்த பார்வையில அவர்களோட திசை மாறிடுச்சோ. ஸோ இந்த அரசு இயந்திரத்தை இயக்குவதில் வந்துட்டு கவனம் இல்லாம போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த ஒரு மெத்தனை போக்குனாலதான் அதிகாரிகள் இப்படியாக நடந்திருக்காங்களா? உண்மையிலே கவலை அடிக்குதுங்க. அந்த 5 வருட போராட்டம் அவர்கள் எவ்வளவு கனவோட அவர்கள் இடத்துல இருந்து இங்க யோசிச்சு பாருங்க. மனசெல்லாம் பதறுதுங்க. என்னால பேசக்கூட முடியல. ஏன்னா நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். நான் ஒரு தேர்வு எழுத போய் அந்த தேர்வு கூடத்துக்கு வந்துட்டு அந்த உள்ள நுழையிற வரைக்கும் அதுல இருக்கிற ஒரு டிஃபிகல்ட்டு தேர்வு அவ்வளவு பிரச்சனையும் தாண்டி ஒரு தேர்வு எழுத போய் உக்காந்துட்டோம்னா நமக்கு வந்துட்டு அந்த கடந்து வந்த அந்த நேரம் தான் அதே சிந்தனை தான் வந்துட்டு அந்த தேர்வை கூட முழுமையா நம்மளால எழுத முடியாம நம்ம என்னடா இப்படி இருக்குது நம்ம சூழ்நிலை அப்படின்னு கவலைப்படக்கூடிய விடயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்ப அது ஒரு கனவோடு போகக்கூடியவனுக்கு தாங்க தெரியும் அதோட வழி. இவ்வளவு அசால்ட்டா தேர்வு ரத்தாயிருச்சு. இதெல்லாம் என்னங்க? ஸோ இந்த தேர்வு எழுத போறோம், அடுத்த கட்ட நகர்வு, ஸோ நமக்கான வாய்ப்புகள் வந்து கூடிய விரைவில் வந்து அப்படின்னு எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலையில இப்ப இந்த தேர்வே ரத்து. இனி இந்த தேர்வு எப்ப நடத்த போறாங்க? யாரு கண்டா? 5 வருட போராட்டம். இந்த தேர்வை வந்துட்டு நாளைக்கே நடத்திட போறாங்களா? நடத்திட்டா சந்தோஷம்தான், ஆனா நடத்துவாங்களா? அதுவும் தேர்வு நடப்பதற்கு 15 நாட்களுக்கு முன்பு வந்துட்டு கால் டிக்கெட் வரும்னு சொல்றாங்க. அப்ப தேர்வு இப்ப நாளைக்கே ஒரு 2 வாரத்துல தேர்வு நடத்தாலும் இன்னைக்கு கால் டிக்கெட் வெளியிடணும். அப்ப அதுலயே வந்துட்டு ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா? அடுத்த தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? அரசுன்னு ஒண்ணு இருந்துமே அதிகாரிகள் இவ்வளவு மெத்தனை போக்குல இருக்காங்கன்னா, அரசு காப்பந்த அரசா இருக்குன்னா அதிகாரிகள் வந்துட்டு இந்த தேர்வை வந்துட்டு முறையா நடத்தணும்னு நினைப்பாங்களா? மேலே வேதனையா, மேலே வந்துட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம இந்த அரசு அந்த அரசுன்னு சொல்லல, இந்த படித்த இளைஞர்களை பகடக்காயா என்னத்த சொல்றதில்ல, அவர்களோட வாழ்க்கையில விளையாடக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்குது. அவர்களோட உண்மையான வழியில இருந்து அவர்களோட வேதனையை சிந்திக்கக்கூடிய அரசு இங்க இல்லையோங்கிறதான் தோணுது. ஒருவேளை அப்படியான அரசு இருந்தா இந்நேரம் இதற்கு யாரு காரணமோ இன்னும் பிளாஸ் நியூஸ் வந்திருக்கணுமே. நைட்டோட நைட்டு பிளாஸ் நியூஸ் வந்திருக்கணும். இது எப்படி நடந்துச்சு, இதுக்கு யாரு காரணம், இந்நேரம் வந்துட்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு அடுத்தடுத்து அதிரடியை காட்டியிருக்கணுமே. அப்ப ஏன் காட்டல? இந்த 9,000 பேருக்காக நம்ம எதுக்கு மெனக்கடணும் அப்படிங்கிறதா? இதே 5,5 லட்சம் பேர் தேர்வுக்கு காத்திருந்தப்ப அப்போ உங்களால தேர்வு நடத்த முடிஞ்சிச்சுல்ல.
ஏன் அப்ப இந்த 9,000 பேருக்கு உங்களால தேர்வு நடத்த முடியல? அப்ப இந்த 9,000 பேர் குடும்பங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? ம். அப்ப எண்ணிக்கையை வச்சுதான் எதுவும் முடிவு பண்ணுவீங்களா? இப்படித்தானே என்ன பார்க்க தோணுது. நேர்மையான வழியில இந்த பொறுப்புல வந்திருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்திருந்தாங்கன்னா, இப்படியான தவறுகள் நடக்க விட்டுருப்பாங்களா? அப்ப அரசாங்கம் அதை கண்டும் காணாமல் இருப்பதனால, அரசாங்கம் நம்மள என்ன செஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தன போக்கு தானே இந்த அதிகாரிகள் இவ்வளவு ஒரு அசால்ட்டா ஒரு அ அறிக்கையோட பத்திரிகை செய்தி வெளியிடுறாங்க. தொழில்நுட்ப தேர்வு தமிழ்நாடு எங்கும் ரத்து செய்யப்படுது. இதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே கரும்புள்ளி தாங்க. கரும்புள்ளி தான். அரசுக்கு இது ஒரு பெரும் கரும்புள்ளி தான். நன்றி உறவுகளே.